என்னோட பேர் வந்து டாக்டர் தீபா. நான் வந்து இங்கே திருவாய்மூர்லேருந்து வரேன். திடீர்னு வந்துட்டு இந்த மாதிரி ப்ரைஸ் ஏற்றுறது வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்க போகுது. எஸ்பெஷலி பிகாஸ் இது ஒரு ஒரு எல்லாத்தோடய ப்ரைஸ் அதனால இன்க்ரீஸ் ஆக போகுது. பெட்ரோல் மட்டும் இல்லை, பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் ஆட்டோமேட்டிக்லி மற்ற எல்லாத்தோடையும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ டெஃபினெட்லி வந்து மந்த்லி அது கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்க போகுது. ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட், டெஃபினெட்லி டிஃபிகல்ட். இதுல ரெண்டு விஷயம் சொல்றாங்க. ஒன்னு வந்து பிரதமர் வந்து நம்ம கல்ஃப்ல நடக்கக்கூடிய இந்த வார் அத சொல்றாங்க. இந்த சூழல்ல இப்போ பிரைஸ் ஏத்துறது தேவையா இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்னு எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த பிரைஸ் ஹைக் ஆயிருக்கு. இது ரெண்டையும் சிங்க் பண்ணிக்கிறீங்களா? உங்களுக்கு எப்படி அதை என்ன தோணுது உங்களுக்கு? கரெக்ட். எலெக்ஷனுக்கு அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணது வந்து டெஃபினெட்லி அது வந்து அது இட் ஹேப்பன்ட் ஒன்லி பிகாஸ் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு, அதனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிகாஸ் இது வந்து முன்னாடியிலேருந்தே வார் ரொம்ப நாளாவே நடக்குது இல்லைங்களா, ரொம்ப நாளாவே நடக்குது. திடீர்னு வந்து இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணது வந்து இட்ஸ் டெஃபினெட்லி அ ஷாக். அது கொஞ்சம் மெதுவாக வந்துட்டு கொஞ்சம் பிளான் பண்ணி கொஞ்சம் பண்ணியிருந்தா இட் வுட் ஹவ் பீன் மச் மோர் ஈஸியர் மற்றவங்களுக்கு. இப்போ நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க இந்த டைம்ல கவர்மெண்ட்லேருந்து there should be some kind of a benefit இல்லைங்களா, especially the tax on it or something like that. கொஞ்சம் வந்து the government should bear, not the common man இல்லையா. இந்த காமன் மேனை வந்துட்டு சஃபர் பண்ண வைக்காம கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் அதை ஏற்று எடுக்கணும். யூனோ சம் கைண்ட் ஆஃப் அ சப்சிடி ஆர் சம் கைண்ட் ஆஃப் அ ரிலீஃப் வந்துட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இது மத்திய அரசுடைய விலை உயர்வாக தான் நாங்கள் கருதுகிறோம். இதில் மாநில அரசு தலையிட்டு இதற்கான மாநில மானியத்தில் இதற்கான ரெமிடிஸ் எடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு புதிய முதல்வருடைய ஒரு பெனிஃபிட்டாக வந்து பொதுமக்கள் வந்து ஓட்டு போட்ட மக்கள் வந்து கருதுவாங்க. அதனால் ஸ்டேட்டில் இருக்கிற சிஎம் அவர்கள் வந்து மத்திய அரசு விலை உயர்வை கண்டித்து அறிக்கையை வெளியிடணும். அதே சமயத்தில் ஸ்டேட்டில் வந்து 3 ரூபா விலை உயர்வை வந்து பாதியாக ஒரு ரூபா கம்மி பண்ணி பொதுமக்களுக்கு அவருடைய சிறப்பான ஆட்சியை வந்து இதை வெளிப்படுத்தும் வகையில் இந்த செயல்பாடு இருக்கணும் என்பதை தமிழ்நாடு மக்கள் சார்பாகவும் ஓட்டு போட்ட மக்கள் சார்பாகவும் தமிழக முதல்வர்களை கேட்டுக்கொள்கிறோம். மத்திய அரசிற்கு வலிமையான கண்டனத்தை தமிழக முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக தெரிவிக்கணும்.